கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. யூதன் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தினார்கள். எங்கே போகிறோமோ அங்கே சமாதானம் இருக்க வேண்டும், எங்கே இருக்கிறோமோ அங்கே சாந்தி இருக்க வேண்டும், எங்கே இருக்கமோ அந்த மக்களோட சௌஜன்யத்தோடு பழக வேண்டும், அந்த மக்களோட அன்பாக இருக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த அருட்கட்டளை. அந்த அருட்கட்டளைக்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவன் அந்த மக்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஒரு சௌஜன்யம் நிகழணும், சமூக அமைதி நிலவணும். ஆனால் யூதர்களுடைய இயல்பான குணம் காட்டி கொடுப்பது, துரோகம் செய்வது, கூட இருந்தே குழி பறிப்பது, நம்ப வைத்து கழுத்தை ஏற்பது, இது அந்த காலத்திலேருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து யூதர்களுடைய கெட்ட குணம். அந்த குணத்தை யூதன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். பனு குறைதாவை சேர்ந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றாங்க, வந்து யாரை சொல்லலாம், எங்கள் பகுதிக்கு வாங்க, வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க, எங்கள் பகுதி மக்கள் நல்ல உபதேசங்கள் பண்ணுங்க, நேர்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பை ஏற்று பனு குறைதா மொஹல்லாவுக்கு போகிறாங்க, அந்த பகுதிக்கு போகிறாங்க. போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டான், அங்கே வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சுன்னா யாரும் சொல்ல வெயில் இருக்குது, இந்த கட்டடத்து நிழல் பக்கமாக வந்துருங்க, ஒரு உயர்ந்த கட்டடம் அது, அந்த கட்டடத்துக்கு நிழல் பக்கம் உட்காரணுன்னு நிழல் பக்கமாக வந்து ரசூல் வந்து உட்காடுறாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த கட்டடத்துக்கு மேலே பெரிய பாறாங்கல்லை பெருமானார் தலையிலத்துக்கு போடணும். அதான் எங்களோட பிளானு. அதான் ரசூலா வரவழைச்சாங்க. முதல்ல வெயிலில் உட்கார வச்சாங்க. வெயில் வச்சோன்னா அந்த நிழல் உட்காருன்னு சொன்னாங்க. நெல்லில் உட்காந்தோன்னே பாறாங்கல்ல போடுற முடிவு பண்ணோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிச்சா, நபியே, அவங்க உங்களுடைய அழைப்பு பணியோ உங்களுடைய அருளுரையோ உங்களுடைய அறிவுரையை கேட்க உங்களை அழைக்கவில்லை, மாறாக உங்களை கொல்ல அழைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, இனிமேல் பனு குறைதாவோட எந்த சகவாசம் கிடையாது.